சரி, என்ன மந்திரம் சொல்லி புரோக்ஷனை பண்ணால் தீட்டெல்லாம் போகும்? ஓம் நமோ நாராயணாய நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? தலைவாசலில் பண்ணிடுறீங்களா? அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த தண்ணியை தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தீட்டு முடிஞ்சிடும். 14 நாள் காரியம். எது ரொம்ப இந்த தீட்டுன்னா இறப்பு தீட்டு மட்டும்தான். அதனால இறப்பு தீட்டை பங்காளிகள் என்பவங்க காத்தாகணும். எப்போ இந்த தீட்டு நம்மளை விட்டு போகும்? 7 தலைமுறை முடியுதில்ல, 7வது தலைமுறை முடிஞ்சு 8வது தலைமுறை வரும்பொழுது சில பங்காளிகள் கழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் தீட்டிலேயே மிகப்பெரிய தீட்டு என்ன தீட்டுனா இறப்பு தீட்டு மட்டும்தான். அந்த இறப்பு தீட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்களா? ஏன் இந்த தீட்டை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, லக்ஷ்மி கடாட்சங்கள் குறையும்.